வடஇந்திய மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் அதிக அளவிலான பனிமூட்டம் காணப்படுகிறது. இந்நிலையில் தொடர்ந்து 4 நாட்களாக நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 20 டிகிரி அளவில் உள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை 8 மற்றும் 7 அல்லது அதற்கு கீழும் செல்கிறது. இமயமலையில் பனிக்கட்டி அதிகமாக உருவாகி இருப்பதால் அதன் தாக்கம் டெல்லியில் எதிரொலித்து இருக்கிறது. காற்றும் அதிகரித்திருப்பதால் குளிர் அலைகள் உருவாகி வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதிகாலை வேளையில் பார்வை தூரம் குறையும் அளவிற்கு கடுமையான பனிமூட்டம் நிலவுவதால் வாகனங்கள் பகல் நேரங்களிலும் விளக்கை ஒளிரவிட்டபடி செல்கின்றனர். தேமுதிக நிறுவன தலைவரும் நடிகருமான கேப்டன் விஜயகாந்த் உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி காலமானார். இதையடுத்து சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்தின் உடல் அரசு மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்தின் நினைவிடத்தில் நடிகர்கள் சிவகுமார் மற்றும் கார்த்திக் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கடந்த 30ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து விரைவு பேருந்துகள் உள்ளிட்ட அரசு பேருந்துகள் சேவை செயல்பட தொடங்கியது. இந்நிலையில் பொதுமக்களுக்கான வசதிகள் குறைவாக உள்ளதாக புகார்கள் எழுந்த நிலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் அமைச்சர் சேகர் பாபு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பயணிகளின் கருத்துக்களை கேட்டறிந்தார். பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதா, வெளியூர்களில் இருந்து வரும் பயணிகளுக்கு தேவையான மாநகர பேருந்துகள் இயக்கப்படுகிறதா என்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பேருந்து நிலைய வளாகத்தில் உள்ள கழிவறைகளில் தண்ணீர் வசதிகள், நடைபாதைகள் முறையாக தூய்மைப்படுத்தப்படுகிறதா என பார்வையிட்டார். இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் அறிக்கை ஒன்று வெளியிட்டது. இந்த அறிக்கையில் கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை சுமார் 10,300 கோடி ரூபாயை சைபர் கிரைம் குற்றவாளிகள் மோசடி செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் 1,127 கோடி ரூபாய் வரையிலான பணம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து தலைமை செயல் அதிகாரி ராஜேஷ்குமார் கூறுகையில், தற்போது வரை பாதிக்கப்பட்ட மக்கள் சுமார் 5,000 புகார்கள் தேசிய சைபர் கிரைம் போர்டலில் பதிவு செய்துள்ளனர். இதில் 50% அளவிலான மோசடிகளை சீனா, கம்போடியா, மியான்மர் ஆகிய நாடுகளை சேர்ந்த சைபர் கிரைம் கும்பல்கள் செய்துள்ளன. மேலும் சீனாவில் உருவாக்கப்பட்ட செயலிகள் மூலம் அதிக அளவில் மோசடி நிகழ்ந்துள்ளன என்று கூறினார். சென்னையில் போக்குவரத்து நெரிசலை குறைக்க பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கடந்த 30ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து விரைவு பேருந்துகள் உள்ளிட்ட அரசு பேருந்துகள் சேவை செயல்பட தொடங்கியது. இதற்கிடையில் கடந்த அக்டோபர் மாதம் வண்டலூர், ஊரப்பாக்கம் இடையே கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைப்பதற்கு தெற்கு ரயில்வே டெண்டர் கோரியது. இந்நிலையில் கிளாம்பாக்கத்தில் புதிய ரயில் நிலையம் அமைக்க சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் சார்பில் முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒதுக்கீடு செய்த தொகை 20 கோடி ரூபாயை தெற்கு ரயில்வேக்கு CMTA வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதிய ரயில் நிலையத்தின் கட்டுமான பணிகளை இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிக்க தெற்கு ரயில்வேக்கு CMTA கோரிக்கை விடுத்துள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்களுக்கு தேவையான பொருட்களை விற்பனை செய்யும் கடைகள் அதிக அளவு உள்ளது. இந்நிலையில் குற்றால பகுதியில் ஒரு சில கடைகளில் கெட்டுப்போன பலகாரங்கள் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தென்காசி வட்டார உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி நாகசுப்பிரமணியம் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சுமார் 1060 கிலோ எடையுள்ள கெட்டுப்போன பேரிச்சம் பழங்களை பறிமுதல் செய்து குற்றாலம் பேரூராட்சி பகுதிக்கு உட்பட்ட குப்பை கிடங்கில் கொட்டி அழித்தனர். மேலும் சுற்றுலா தலமான குற்றாலத்தில் 24 மணி நேரமும் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் சுற்றுலா பயணிகளுக்கு அந்த கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படும் பொருட்கள் தரம் குறைந்து காணப்படுவதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் மிகுந்த அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பெரம்பலூர் அருகே உள்ள அம்மாபாளையம் கிராமத்தில் துறையூர் செல்லும் சாலையில் பிறந்த சில மணி நேரமே ஆன பெண் குழந்தை ஒன்று தொப்புள் கொடியோடு இறந்து கிடப்பதை பார்த்து அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரம்பலூர் போலீசார் குழந்தையின் சடலத்தை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உரகடம் செல்வதற்காக கார் உதிரி பாகங்கள் ஏற்றி சென்ற லாரி நின்றுள்ளது. அதன் பின்னால் வந்த 2 லாரிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுத்தடுத்து மோதியதில்
ஒரு லாரி மட்டும் தீப்பிடித்து எரிந்துள்ளது. இதில் சந்திரசேகர் என்பவர் உடல் கருகி உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மறைமலை நகர் மற்றும் மகேந்திரா சிட்டி தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து சந்திரசேகரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் காயமடைந்த சிவராஜ், முத்துப்பாண்டி, கோட்டைராஜ், ஏழுமலை ஆகியோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த தாம்பரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விபத்திற்கான காரணம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் முல்லை பகுதியைச் சேர்ந்தவர் முருகேஷ் மகன் பிரவீன்குமார், மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் மகன் அருண்குமார் ஆகிய இருவரும் திருப்பத்தூர் நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளனர். அப்போது திருப்பத்தூரிலிருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து ஒன்று வந்துள்ளது. இதையடுத்து பள்ளி வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது எதிரே வந்த பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. இதில் வாலிபர்கள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த குருசலாப்பட்டு போலீசார் இருவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிராம பகுதியான வில்லியனூர் கணுவாப்பேட்டையை சேர்ந்த வள்ளி என்ற பெண் வயிற்றுப்போக்கு காரணமாக வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் திடீரென வள்ளி கழிவறையில் மயக்கமடைந்ததால் தொடர்ந்து அவரை வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றபோது அங்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் இல்லாததால் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் இல்லாமல் வள்ளி சுகாதார நிலையத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் சட்டப்பேரவை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தின் கேட்டை மூடி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகடை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி இணை இயக்குநரை சந்திக்க வைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இணை இயக்குநர் விளக்கம் அளித்த பின் அனைவரும் கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள வீரபாண்டியன் பட்டணம் தாமஸ் மகன் ராதேஷ் என்பவர் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவர் கடந்த 31ஆம் தேதி காலை திருச்செந்தூருக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது எதிரே வந்த கார் மோதி தூக்கி வீசப்பட்டார். உடனே அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக நெல்லையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்த ரதேஷ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து திருச்செந்தூர் தாலுகா போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. நடிகர் பிரசாந்த் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து திருச்செந்தூர் வடக்கு சந்தன மாரியம்மன் கோவில் தெருவில் நற்பணி மன்றம் சார்பில் நடந்த வெள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 300 பேருக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இந்தியா பெரிய நாடு, இயற்கை சீற்றங்களை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். வெள்ள பாதிப்புகளின் போது அரசு பணியாளர்களை வீடுகளை மறந்து பணியாற்றியுள்ளார்கள். இதில் காவல்துறையினர், தூய்மை பணியாளர்கள், மின் வாரிய ஊழியர்கள் மற்றும் பணியாற்றிய அத்தனை அரசு பணியாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். இந்த மாதிரி பாதிப்பு வரும்போது இது மாதிரி இயற்கை சீற்றங்கள் வந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. நடந்திருக்கு. யாரெல்லாம் என்னால் முடியுமோ மேக்ஸிமம் உங்களை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து நம்மளோட காவல்துறை அண்ட் வந்து முனிசிபலோட கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸு, அதுக்கப்புறம் இபி எல்லாருமே வந்து அவங்களோட வீடுக்கு பதிலாக வந்து மற்றவங்களை வந்து அதிகமாக சேவை பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில் அவங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் நிறைய வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வந்து என்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நானும் வந்து என்னோட சார்பாகவும், என் ரசிகர்களோட சார்பாகவும், என் ரசிகர்கள் சார்பாகவும் நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. முதல்ல என் ரசிகர்களுக்கு மெயினாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சென்னை எண்ணூர் சின்னக்குப்பம் பெரியகுப்பம் பகுதியில் தனியார் உரை சாலையில் இருந்து அமோனியா கசிவு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மீனவ மக்கள் நடத்தும் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தை கட்சி ஆதரவு தருவதாகவும் வரும் 9ஆம் தேதி தங்கள் கட்சி சார்பில் பொதுமக்களை திரட்டி ஆர்ப்பாட்டம் செய்ய இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பொதுமக்களின் இந்த போராட்ட பாதிப்புகள் குறித்து தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர்,
சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் இளைஞர் ஒருவர் போதை மாத்திரையோடு சுற்றித் திரிவதாக தண்டையார்பேட்டை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் இளைஞர் ஒருவரை சோதனை செய்தபோது அவரிடம் போதை மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது. தொடர்ந்து அவனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் சிவாஜி நகரை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்பது தெரியவந்தது. மேலும் அவனுடைய கூட்டாளியான ஸ்டீபன் இந்தியா மார்ட் என்ற வலைதளம் மூலம் AK என்டர்பிரைசஸ் என்ற கம்பெனியிலிருந்து போதை மாத்திரைகள் ஆர்டர் செய்து வாங்குவது தெரியவந்துள்ளது. இதையடுத்து மணலியில் பதுங்கியிருந்த ஸ்டீபனை கைது செய்த போலீசார் மொத்தம் 621 போதை மாத்திரைகள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.